ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே மோர் குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, வர கொத்தமல்லி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ண போகிறேன். ஸோ அதனால் வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி முடித்த உடனே பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தழை, ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா டொமேட்டோ சேர்த்துக்கோங்க, எனக்கு வேணாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ தான். இன்றைக்கி சிம்பிளான டிஷ் தான். ஒரு வானலில் எண்ணெய் போட்டு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ரோஸ்ட்டாக ஆக வேணாம், மீடியமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சுருங்கினா போதும். எடுத்ததுக்கப்புறமா அதே வானலில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பவுலில் வச்சுருக்கோம்ல அதையும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா இதுலேயும் தண்ணி கலந்து நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா மோர் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட மாட்டோம். ஸோ இப்போவே பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த தாளிச்சதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு நான் தயிரை மோர் ஆக்கிறதுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதை அரைச்சி எடுத்து ஒரு சைடு வச்சு கொதிச்சிட்ருக்குல்ல அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் வெண்டைக்காயும் போட்டு நல்லா ஆட் பண்ணினேன். லாஸ்ட்டாக மோரை ஆட் பண்ணி ஒரு சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ், அதாவது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக ஒரே கொதியில் கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிடணும். என்னோடய ஸ்டைலில் மோர் குழம்பு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். மோர் குழம்பு பிரியர்களே, இது உங்களுக்காக தான்.